वाल्मीकि रामायणं किष्किन्धाकाण्डम् अध्यायं 19 ரணாங்கணே தாராகமனம் போர்க்களத்தில் தாரை வருவது एकोनविंशः सर्गः 19வது सर्गम् ரணாங்கணே தாராகமனம் போர்க்களத்தில் தாரை வருவது स वानर महाराजः शयान शरवीक्षतः प्रत्युक्तो हेतुमद्वाक्यैर्नोत्तरं प्रत्यपद्यत शरवीक्षतः बाणं தைத்து शयानः படுத்து கிடக்கும் வானர மகாராஜனாகும் சஹ அவன் ஹேதுமத்வாக்யைஹி சரியான காரணங்களுடன் இருக்கும் சொற்களால் பிரத்யுக்தः பதில் சொல்லப்பட்டவனாய் உத்தரம் பதில் சொல்லை ந பிரத்யபத்யதே சொல்லவில்லை பாணம் தைத்து படுத்து கிடக்கும் வானர மகாராஜனாகும் அவன் சரியான காரணங்களுடன் இருக்கும் சொற்களால் பதில் சொல்லப்பட்டவனாய் பதில் சொல்லை சொல்லவில்லை அஷ்மபி பிரவிபின்னாங்கः பாதபைராஹதோ ப்ருஷம் रामबाणेन चक्रान्तो जीवितान्ते मुमोहसः सह அவன் ப்ருஷம் மிகவும் அஷ்மபிஹ கட்களால் பிரவிபின்னாங்கः முறிப்பட்ட அங்கங்களை உடையவனாயும் பாதபைகி விருக்ஷங்களால் ஆகதः அடிக்கப்பட்டவனாயும் ராமபாணேன ஸ்ரீராமரது பாணத்தால் கிராந்தः ச துளைக்கப்பட்டவனாயும் ஜீவிதாந்தே உயிர் போகும் சமயத்தில் முமோக மூர்ச்சையடைந்தான் அவன் மிகவும் கற்களால் முறிப்பட்ட அங்கங்களை உடையவனாயும் விருக்ஷங்களால் அடிக்கப்பட்டவனாயும் ஸ்ரீராமரது பாணத்தால் துளைக்கப்பட்டவனாயும் உயிர் போகும் சமயத்தில் மூர்ச்சையடைந்தான் தம்பார்யா பாணமோக்ஷேண ராமதத்தேன சம்யுகே ஹதம் ப்ளவகஷார்தூலம் तारा शुश्राववालिनम् भार्या धर्मपत्नियागिये तारा तारे प्लवगशार्दूलं वानरोत्तमनान तम् अन्द वालिनं वालियै संयुगे போரில் ராமதத்தேன ஸ்ரீராமரால் அளிக்கப்பட்ட பாண மோக்ஷேன பாண வீழ்ச்சியால் ஹதம் மாண்டு விட்டவனாக சுஷ்ராவ அறிந்தாள் தர்மபத்தினியாகிய தாரை வானரோத்தமனான அந்த வாலியை போரில் ஸ்ரீராமரால் அளிக்கப்பட்ட பாண வீழ்ச்சியால் மாண்டு விட்டவனாக அறிந்தாள் सा सपुत्रा प्रियं श्रुत्वा वधं भर्तु सुदारुणं निष्पपात भृशं त्रस्त विवेदात् गिरिगह्वरात् सा அவள் சுதாருணம் மிக பயங்கரமாயிருக்கிறதும் அப்பிரியம் அசஹ்யமாயிருக்கிறதுமான भर्तुः कनवनद वधं वदैयै श्रुत्वा அறிந்து भृशं மிகவும் த்ரஸ்தா நடுக்கமுற்றவளாய் சபுத்ர புதல்வனோடு கூட விவிதாத் விவிதம் என்ற கிரி கஹ்வராத் மலை குகை நின்று நிஷ்பபாத்த வெளிப்பட்டாள்.
அவள் மிக பயங்கரமாயிருக்கிறதும் அசஹ்யமாயிருக்கிறதுமான கணவனது வதையை அறிந்து மிகவும் நடுக்கமுற்றவளாய் புதல்வனோடு கூட விவிதம் என்ற மலைக்குகை நின்று வெளிப்பட்டாள். ये त्वङ्गद परिवारा वानरा भीम विक्रमाः ते सकारमुखमालोक्य रामं त्रस्ता प्रदुद्रुवः. भीम विक्रमाः மகாபராக்கிரமசாலிகளாகிய அங்கத பரிவாராக அங்கதனை பின்பற்றி வந்த வானராக வானரர்கள் ஏ அவர்களோ தேது அவர்களும் சக்கார்முகம் கோதண்ட பாணியாயிருக்கும் ராமம் ஸ்ரீராமரை ஆலோக்கிய பார்த்து திரஸ்தாக பயந்து பிரதுத்ருவு ஓடினார்கள். மகாபராக்கிரமசாலிகளாகிய அங்கதனை பின்பற்றி வந்த வானரர்கள் எவர்களோ அவர்களும் கோதண்ட பாணியாயிருக்கும் ஸ்ரீராமரை பார்த்து பயந்து ஓடினார்கள். சாததர்ஷ ததஸ்திரஸ்தான் ஹரிணாபததோ ப்ருஷம் யூதாதிவ பரிப்ரஷ்டான் மிருகான் நிஹத யூதபான். ததா பொழுது சா அவள் தாரை யூதாத் கூட்டத்திலிருந்து நிகத யூதபான் தலைமானை பறிகொடுத்து பரிபிரஷ்டான் எல்லா பக்கங்களிலும் வெருண்டாடும் மிருகாணிவ மான்களைப் போல ஹரீன் வானரர்களை புருஷம் மிகவும் திரஸ்தான் நடுங்கி ஆபததா துள்ளி பாய்ந்தோடு என்றவர்களாய் ததர்ஷ கவனித்தாள். அப்பொழுது அவள் தாரை கூட்டத்திலிருந்து தலைமானை பறிகொடுத்து எல்லா பக்கங்களிலும் வெருண்டோடும் மான்களைப் போல வானரர்களை மிகவும் நடுங்கி துள்ளி பாய்ந்தோடுகின்றவர்களாய் கவனித்தாள். தானுவாச்ச சமாசாத்ய துக்கிதான் துக்கிதா சதே ராமவித்ராசிதான் சர்வான் அனுபத்தானி வேஷுபிஹ. துக்கிதா மனம் நொந்து கிடந்த சதி பதிவிரத்தையாகும் அவள் ராமவித்ராசிதான் ராமரிடத்தில் பயந்தோடுகின்றவர்களும் யுஷுபிஹி பாணங்களால் அனுபத்தான் தாக்கப்பட்டவர்களை இவ போலவே துக்கித்தான் உள்ளம் கலங்கியவருமான தான் அவர்கள் சர்வான் எல்லோரையும் சமாசாத்திய கிட்டி உவாச்ச பின்வருமாறு பேசினாள். மனம் நொந்து கிடந்த பதிவிரத்தையாகும் அவள் ராமரிடத்தில் பயந்தோடுகின்றவர்களும் பாணங்களால் தாக்கப்பட்டவர்களைப் போலவே உள்ளம் கலங்கியவருமான அவர்கள் எல்லோரையும் கிட்டி பின்வருமாறு பேசினாள். வானரா ராஜசிம்ஹஸ்ய யஸ்ய யூயம் புரஸ்ஸராः தம் விஹாய சுசந்த்ரஸ்தாः கஸ்மாத் ரவத துர்கதாः. ராஜ்யஹேதோः சேத் भ्राता भ्रात्रा रौद्रेण पातितः रामेण प्रहीतैरौद्रैर्मार्गणैर्दूरपातिभिः. வானரா வானரர்களே பிராத்தா தமையனாகிய சஹா அவர் ரௌத்ரேன கொடிய பிராத்ரா தம்பியால் ராஜ்யஹேதோ ராஜ்யத்தின் நிமித்தம் ராமேண ஸ்ரீராமரை கொண்டு பிரஹிதைகி போடப்பட்ட
தூர பாத்திபிகி தூரத்திலிருந்து பாயவல்ல ரௌத்ரைகி ஆபத்தை விளைவிக்கும் மார்கணைகி பாணங்களால் பாத்திதகா சேத் வீழ்த்தி தள்ளப்பட்டிருக்கின்றார் என்றிருக்கையில் யஸ்ய எந்த ராஜசிம்ஹஸ்ய ராஜோத்தமருக்கு புரஹ்சராக அடிமைகளான யூயம் நீங்கள் தம் அவரை விகாய விட்டுவிட்டு துர்கதாக மிக துயருற்று சுசந்திரஸ்தாக மிகவும் நடுங்கி கஸ்மாத் திரவதா ஏன் ஓடுகின்றீர்கள்? வானரர்களே, தமையனாகிய அவர் கொடிய தம்பியால் ராஜ்யத்தின் நிமித்தம் ஸ்ரீராமரை கொண்டு போடப்பட்ட தூரத்திலிருந்து பாயவல்ல ஆபத்தை விளைவிக்கும் பாணங்களால் வீழ்த்தி தள்ளப்பட்டிருக்கின்றார் என்றிருக்கையில் எந்த ராஜோத்தமருக்கு அடிமைகளான நீங்கள் அவரை விட்டுவிட்டு மிக துயருற்று மிகவும் நடுங்கி ஏன் ஓடுகின்றீர்கள்? கபிபத்யா வச ஸ்ருத்வா கப்பயக் காமரூபிணः பிராப்தகாலம் அவிக்லிஷ்டம் ஓச்சுர்வச்சனமங்கனாம். காமரூபிணः நினைத்த உருவம் எடுக்கவல்ல கபயக வானரர்கள் கபி பத்னியாக வானர பத்தினியினது வச்சக சொல்லை ஸ்ருத்வா கேட்டு அங்கனாம் தையலாளை பார்த்து அவிக்லிஷ்டம் சந்தேகத்திற்கு இடமில்லாததாகிய வச்சனம் சொல்லை பிராப்த காலம் சமயத்திற்கு ஏற்றபடி ஊச்சு பின்வருமாறு மொழிந்தார்கள். நினைத்த உருவம் எடுக்கவல்ல வானரர்கள் வானர பத்தினியினது சொல்லை கேட்டு தையலாளை பார்த்து சந்தேகத்திற்கு இடமில்லாததாகிய சொல்லை சமயத்திற்கு ஏற்றபடி பின்வருமாறு மொழிந்தார்கள். ஜீவபுத்ரே நிவர்த்தஸ்வ புத்ரம் ரக்ஷஸ்வ சாங்கதம் அந்தகாராமரூபேண ஹத்வா நயதி வாலினம். ஜீவபுத்ரே குழந்தையை உடையவளே, நிவர்த்தஸ்வ திரும்பி விடுவீராக, புத்திரம் ச ஏக்க புத்திரனாகிய அங்கதம் அங்கதனை ரக்ஷஸ்வ காப்பாற்றும் அந்தகாயமன் ராமரூபேன ராமன் என உருவெடுத்து வந்து வாலினம் வாலியை ஹத்வா கொன்று நயத்தி கொண்டு போகிறான். குழந்தையை உடையவளே, திரும்பி விடுவீராக, ஏக்க புத்திரனாகிய அங்கதனை காப்பாற்றும் ஏமன் ராமன் என உருவெடுத்து வந்து வாலியை கொன்று கொண்டு போகிறான். க்ஷிப்தான் விருக்ஷான் சமாவேத்ய விபுலாஷ்ச சிலாஸ்தத வாலே வஜ்ர சமைர்பாணை ராமேண வினிபாதிதா. க்ஷிப்தான் எரிந்து விருக்ஷாஞ்ச விருக்ஷங்களையும் விபுலாகா பெரிய ஷிலாகா ததா பாறைகளையும் வஜ்ரசமைகி வஜ்ராயுதத்திற்கு ஒப்பான பாணைகி பாணங்களால் சமாவித்ய பொடியாக்கி ராமேண ராவணால் வாலி வாலி வினிபாதிதக வீழ்த்தப்பட்டார். எரிந்த விருக்ஷங்களையும் பெரிய பாறைகளையும் வஜ்ராயுதத்திற்கு ஒப்பான பாணங்களால் பொடியாக்கி ராமனால் வாலி வீழ்த்தப்பட்டார். அபித்ருதமிதம் சர்வம் வித்ருதம் பிரஸ்ருதம் பலம் அஸ்மின் ப்ளவக ஷார்துலே ஹதே சக்தி
शक्रसमप्रभे अस्मिन् शक्रसमप्रभे இந்திரனை நிகர்த்த ஒளிகொண்ட பிளவக ஷார்தூலே வானரோத்தமன் ஹதே கொல்லப்பட்டு கிடக்கையில் இதம் இந்த பலம் சைன்யம் சர்வம் எல்லாமும் வித்ருதம் மனக்கலவரமடைந்ததாய் பிரசுருத்தம் எங்கும் சிதறியதாய் அவித்ருதம் விரைந்து தலைந்தோடிவிட்டது. இந்த இந்திரனை நிகர்த்த ஒளி கொண்ட வானரோத்தமன் கொல்லப்பட்டு கிடக்கையில் இந்த சைன்யம் எல்லாமும் மனக்கலவரம் அடைந்ததாய் எங்கும் சிதறியதாய் விரைந்து கலைந்து ஓடிவிட்டது. ரக்ஷ்யதாம் நகரத்வாரம் மங்கதச்சாபீஷிச்யதாம் பதஸ்தம்பாலின புத்திரம் பஜிஷ்யந்தே ப்ளவங்கமாக. நகரத்வாரம் நகரத்தின் கோட்டை வாயிலானது ரக்ஷ்யதாம் காவல் செய்து வைக்கப்படட்டும். அங்கதாச்ச அங்கதனும் அபீஷிச்யதாம் மகுடாபிஷேகம் செய்விக்கப்படட்டும். ப்ளவங்கமாக வானரர்கள் வாலினக வாலினது புத்திரம் புதல்வனே பதஸ்தம் அவனது பதவியை அடைந்தவனாய் பஜிஷ்யந்தி பக்தியுடன் சேவிப்பார்கள். நகரத்தின் கோட்டை வாயிலானது காவல் செய்து வைக்கப்படட்டும். அங்கதனும் மகுடாபிஷேகம் செய்விக்கப்படட்டும். வானரர்கள் வாலினது புதல்வனை அவனது பதவியை அடைந்தவனாய் பக்தியுடன் சேவிப்பார்கள். अथवा रुचेतं स्थानम् इह ते रुचिरानने आविशन्ति हि दुर्गाणि क्षिप्रमद्यैव वानराः. ருச்சிரானனே அழகிய முகமுடையாய் அथवा மேற்சொல்லியபடி செய்யாவிடில் அத்ய ஏவ இப்பொழுதே க்ஷிப்ரம் விரைவிலேயே வானராக வானரர்கள் துர்காணி துர்கங்களில் ஆவிஷந்தி புகுந்து கொள்வார்கள். கீ ஆனபடியால் தே தேவரீருக்கு இஹ இப்பொழுது ஸ்தானம் இருக்கும் இடமானது அருச்சிதம் ஏற்றதன்று. அழகிய முகமுடையாய் மேற்சொல்லியபடி செய்யாவிடல் இப்பொழுதே விரைவிலேயே வானரர்கள் துர்கங்களில் புகுந்து கொள்வார்கள். ஆனபடியால் தேவரீருக்கு இப்பொழுது இருக்கும் இடமானது ஏற்றதன்று. அபார்யாश्च சபார்யாश्च சந்த்யத்ர வனசாரிணः லப்தேभ्यो விப்ரயுக்தேभ्यஸ்தேभ्यो நஸ்து மூலம் பயம். அத்ர இவ்விடத்தில் வனசாரிணः வானரர்கள் அபார்யாக ச பத்னி இல்லாதவர்களாகவும் சபார்யாக ச பத்னி உள்ளவர்களாகவும் சந்தி இருக்கின்றார்கள். நக நமக்கு துமுலம் மிக பயம் ஆபத்து. லுப்தேபியக பேராசையுற்ற விப்ரயுக்தேபியக மனைவி இல்லாது தனித்திருக்கின்ற தேபியக அவர்கள் இடமிருந்துதான். இவ்விடத்தில் வானரர்கள் பத்னி இல்லாதவர்களாகவும் பத்னி உள்ளவர்களாகவும் இருக்கின்றார்கள். நமக்கு மிக ஆபத்து. பேராசையுற்ற மனைவி இல்லாது தனித்திருக்கின்ற அவர்களிடமிருந்துதான். அல்பாந்தரகதானாம் து ஸ்ருத்வா வச்சனமங்கனா ஆத்மன பிரதிரூபம் சா பபாஷே சாருஹாசினி.
சா அந்த அங்கனா தையலாள் தோ இவ்விஷயத்தில் அல்பாந்தரகதானாம் துச்சமான அபிப்பிராயமுடைய அவர்களின் வச்சனம் சொல்லை ஸ்ருத்வா கேட்டு சாருஹாசினி புன்சிரிப்புற்றவளாய் ஆத்மனக தனது பிரதிரூபம் பெருமைக்கு ஏற்றவாறு பபாஷே பின்வருமாறு பேசினாள். அந்த தையலாள் இவ்விஷயத்தில் துச்சமான அபிப்பிராயமுடைய அவர்களின் சொல்லை கேட்டு புன்சிரிப்புற்றவளாய் தனது பெருமைக்கு ஏற்றவாறு பின்வருமாறு பேசினாள். புத்ரேண மம கிம் காரியம் கிம் ராஜ்யேன கிமாத்மனா கபிசிம்ஹே மகாபாக்யே தஸ்மின் பர்த்தரே நஷ்யதே. மகாபாகே மகாபாக்யம் பொருந்திய கபிசிம்ஹே வானரோத்தமராகிய தஸ்மின் அந்த பர்த்தரே கணவர் நஷ்யத்தே சாகையில் மம எனக்கு புத்திரேன புதல்வனால் கிம் காரியம் ஆவதென்ன ராஜ்யேன ராஜ்யத்தால் கிம் ஆவதென்ன ஆத்மனா உயிருடன் இருக்கும் என்னால் கிம் ஆவதென்ன. மகாபாக்யம் பொருந்திய வானரோத்தமராகிய அந்த கணவர் சாகையில் எனக்கு புதல்வனால் ஆவதென்ன ராஜ்யத்தால் ஆவதென்ன உயிருடன் இருக்கும் என்னால் ஆவதென்ன. பாதமூலம் கமிஷ்யாமி தஸ்யைவாஹம் மகாத்மனः யோசோ ராம பிரயுக்தேன ஷரேண விநிபாதிதः. யா எந்த அசோ இவர் ராம பிரயுக்தேன ராமரால் விடப்பட்ட ஷரேண பாணத்தால் விநிபாதிதः வீழ்த்தப்பட்டிருக்கின்றாரோ மகாத்மனக மகாத்மாவாகிய தஸ்ய அவரது பாதமூலம் திரு அடிவாரத்தை அகம் ஏவ நானும் கமிஷ்யாமி அடையப் போகிறேன். எந்த இவர் ராமரால் விடப்பட்ட பாணத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கின்றாரோ மகாத்மாவாகிய அவரது திருவடிவாரத்தை நானும் அடையப் போகிறேன். ஏவ முக்த்வா பிரதுத்ராவ ருதந்தே சோககர்ஷித சிரச்சோரச்ச பாஹுப்யாம் துக்கேன சமபிக்னதி. ஏவ மேற்கண்டவாறு உக்த்வா சொல்லிவிட்டு சோககர்ஷிதா சோகத்தால் முற்றிலும் உள்ளம் கலங்கியவளாய் துக்கேன துயரத்தால் பாஹுப்யாம் இரு கரங்களாலும் சிரஹாச்ச தலையிலும் உரஹாச்ச மார்பிலும் சமபிக்னதி அறைந்து கொண்டு ருதந்தி அழுது கொண்டே பிரதுத்ராவ விரைந்து சென்றாள். மேற்கண்டவாறு சொல்லிவிட்டு சோகத்தால் முற்றிலும் உள்ளம் கலங்கியவளாய் துயரத்தால் இரு கரங்களாலும் தலையிலும் மார்பிலும் அறைந்து கொண்டு அழுது கொண்டே விரைந்து சென்றாள். ஆவ்ரஜந்தி ததர்ஷாத பத்திம் நிபதிதம் புவி ஹந்தாரம் தானவேந்திராணாம் சமரேஷ்வணிவர்த்தினாம் க்ஷேப்தாரம் பர்வதேந்திராணாம் வஜ்ராணாமிவ வாசவம் மகாபலசமாவிஷ்டம் மகாமேகௌகநிஸ்வனம் சக்ரதுல்ய பராக்ராந்தம் வ்ருஷ்ட்வேவோப்பரதம் கணம் நர்தந்தம் நர்ததம் பீமம்
शूरं शूरेण पातितम् शार्दूलेनामीशस्यार्थे मृगराजं यथाहतम् अर्चितं सर्वलोकस्य सपताकं सवेदिकं नागयतो सुपर्णेन चैत्ये मुन्मथितं यथा अथ அப்பொழுது ஆவ்ரஜந்தி எல்லையை கிட்டுகின்ற அவள் சமரேஷு போர்களில் அணிவர்த்தினாம் புறங்காட்டாத தானவேந்திராணாம் அசுரத் தலைவர்களை ஹந்தாரம் கொன்றவனும் வஜ்ராணாம் வஜ்ராயுதங்களை வாசவம் இவ இந்திரன் எறிவது போலவே பர்வதேந்திராணாம் பெரும் மலைகளை க்ஷேப்தாரம் எரிந்தவனும் மகாபல சமாவிஷ்டம் மகத்தான ஆற்றல் நிறைந்தவனும் மகாமேகௌக நிஸ்வனம் பெரும் மேகக் கூட்டங்களின் ஒலி உற்றவனும் சக்ர துல்லிய பராக்கிராந்தம் இந்திரனை நிகர்த்த பராக்கிரமசாலியும் நர்ததாம் கர்ஜிப்பவர்களில் பீமம் பயங்கரமாய் நர்தந்தம் கர்ஜிப்பவனும் சூரம் சூரனுமான பதிம் கணவனை புவி தரையில் நிபதிதம் வீழ்ந்து விருஷ்ட்வா மழை பொழிந்து உபரத்தம் ஓய்ந்த கணம் மேகம் இவ போல் இருப்பவனாகவும் ஆமிஷஸ்யார்த்தே மாமிசத்தின் பொருட்டு ஷார்தூலேன புலியால் ஹதம் கொல்லப்பட்ட மிருகராஜம் தலைமையான மான் யதா போல் இருப்பவனாகவும் நாகஹேதோஹோ ஓர் பாம்பின் காரணமாய் சுபர்ணேன கருட பகவானால் உன்மதிதம் சிதைத்து தள்ளப்பட்ட சர்வலோகஸ்ய எல்லா ஜனங்களின் அர்ச்சிதம் பூஜைக்குரியதும் சப்பதாக்கம் கொடிகளோடு கூடியதும் சவேதிக்கம் திண்ணைகளோடு கூடியதுமான சைத்தியம் கோயிலை யதா போலிருப்பவனாகவும் சூரேன சூரரால் பாத்திதம் வீழ்த்தி தள்ளப்பட்டு கிடக்கின்றவனாய் ததர்ஷ பார்த்தாள். அப்பொழுது எல்லையை கிட்டுகின்ற அவள் போர்களில் புறம் காட்டாத அசுர தலைவர்களை கொன்றவனும் வஜ்ராயுதங்களை இந்திரன் எறிவது போலவே பெரும் மலைகளை எறிந்தவனும் மகத்தான ஆற்றல் நிறைந்தவனும் பெரும் மேகக் கூட்டங்களின் ஒலி உற்றவனும் இந்திரனை நிகர்த்த பராக்கிரமசாலியும் கர்ஜிப்பவர்களில் பயங்கரமாய் கர்ஜிப்பவனும் சூரனுமான கணவனை தரையில் வீழ்ந்து மழை பொழிந்து ஓய்ந்த மேகம் போலிருப்பவனாகவும் மாமிசத்தின் பொருட்டு புலியால் கொல்லப்பட்ட தலைமையான மான் போலிருப்பவனாகவும் ஓர் பாம்பின் காரணமாய் கருட பகவானால் சிதைத்து தள்ளப்பட்ட எல்லா ஜனங்களின் பூஜைக்கு உரியதும் கொடிகளோடு கூடியதும் திண்ணைகளோடு கூடியதுமான கோயிலை போலிருப்பவனாகவும் சூரரால் வீழ்த்தி தள்ளப்பட்டு கிடக்கின்றவனாய் பார்த்தாள். அவஷ்டப்ய च तिष्ठन्तं ददर्श धनुरूर्जितं रामं रामानुजं चैव भर्तुश्चैवानुजं சுபாநல்லாளாகும் அவள் தனு வில்லை ஊர்ஜிதம் உறுதியாய் அவஷ்டப்ய பிடித்து கொண்டு திஷ்டந்தம் நின்று கொண்டிருக்கும்
ராமம் ச ஸ்ரீராமரையும் ராமானுஜம் ச ஏவ லக்ஷ்மணரையும் பர்த்துகோ கணவரது அனுஜம் ச ஏவ தம்பியையும் ததர்ஷ பார்த்தாள். நல்லாள் ஆகும் அவள் வில்லை உறுதியாய் பிடித்து கொண்டு நின்று கொண்டிருக்கும் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் கணவரது தம்பியையும் பார்த்தாள். தானதீத்யே சமாசாத்ய பர்த்தாரம் நிஹதம் ரணே சமீக்ஷ்ய व्यथित பூமௌ சம்பிராந்த நிபபாதः. தான் அவர்களை அதீத்தியே கடந்து சென்று ரணே போரில் நிகதம் கொல்லப்பட்டு கிடக்கும் பர்த்தாரம் கணவனை சமாசாத்யே கேட்டு சமீக்ஷே பார்த்து व्यथिता மனம் நொந்து சம்பிராந்தாமை பதறி பூமோ தரையில் நிபபாதா விழுந்தாள். அவர்களை கடந்து சென்று போரில் கொல்லப்பட்டு கிடக்கும் கணவனை கிட்டி பார்த்து மனம் நொந்து மெய்பதறி தரையில் விழுந்தாள். சுப்த்வைவ புனருத்தாய ह्यार्यपुत्रेति शोचते रुरोध सा पतिं दृष्ट्वा सन्दितं मृत्योदामभिः. सा அவள் சுப்த்வா மூர்ச்சித்து கிடந்து புனः ஏவ மீளவும் உத்தாய எழுந்து பதிம் கணவனை மிருத்யோதாமபிஹி யம பாசங்களால் சந்தித்தம் கட்டுண்டு இருக்கின்றவனாய் திருஷ்டுவா பார்த்து சோச்சதி துயருற்று ஆரியபுத்திர நாதா இதி என்று சொல்லிக்கொண்டே ருரோத கதறினாள். அவள் மூர்ச்சித்து கிடந்து மீளவும் எழுந்து கணவனை யமபாசங்களால் கட்டுண்டு இருக்கின்றவனாய் பார்த்து துயருற்று நாதா என்று சொல்லிக்கொண்டே கதறினாள். தாமவேக்ஷ்யத்து சுக்ரீவः क्रोशन्तीं कुररीमिव விஷாதம் அகமத்கஷ்டம் திருஷ்ட்வா சாங்கதமாகதம். சுக்ரீவः து சுக்ரீவனும் தாம் அவளை குரரி மன்றில் பறவையை இவ போலவேயே குரோஷந்தீம் கதறுகிறவளாய் அவேக்ஷிய பார்த்து ஆகதம் அவ்விடம் வந்த அங்கதம் ச அங்கதனையும் கஷ்டம் ஏங்கி புலம்பிக் கொண்டிருப்பவனாக திருஷ்டுவா கண்டு விஷாதம் பெரும் துன்பத்தை அகம தடைந்தான். சுக்ரீவனும் அவளை அன்றில் பறவையை போலவேயே கதறுகிறவளாய் பார்த்து அவ்விடம் வந்த அங்கதனையும் ஏங்கி புலம்பிக் கொண்டிருப்பவனாக கண்டு பெரும் துன்பத்தை அடைந்தான். इत्यर्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये किष्किन्धाकाण्डे 19 सर्गः।